இப்போ எதுக்கு குரலை ஒஸ்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? ஆட்டோவில் ஏறும்போது எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் ஆகும்னு சொல்லி தானே ஏத்தனேன். இப்போ பேச்சை மாற்றி பேசுறீங்க. நான் ஒன்றும் மாற்றி எல்லாம் பேசல. நான் அங்கே என்ன சொன்னேன்னு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. வர வழியில் டிராஃபிக் இருந்தால் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொன்னேன். ஆனால் நம்ம வரப்போ எந்த டிராஃபிக்கும் இல்லை. அப்படி இருக்கப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? உன்னை ட்ராப் பண்ணும்போது டிராஃபிக் இல்லைதாம்மா. ஆனால் ரிட்டர்ன் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகும்போது ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும். மா இங்கே கொஞ்சம் பாருங்கம்மா, மணி 4 ஆச்சு. இந்த டைமில் ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸுன்னு எல்லாரும் வேலையை விட்டு வீட்டுக்கு திரும்புகிற டைமு. ரோடு ஃபுல்லாக சரியான டிராஃபிக் இருக்கும். அதனால தான்மா எக்ஸ்ட்ரா 30 ரூபா உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் திருப்பி போகிறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு தரணும்னு சொல்லி எதிர்பார்க்கறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. மனசாட்சியோட பேசுங்க. ஐயோ, உங்களுக்கு சொல்கிறது புரியுதா புரியலையா? என்னையா பைத்தியக்காரனாட்ட பேச வைக்கிறீங்க? ஏம்மா உங்ககிட்ட தாம்மா நான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் பாருங்க. ரோட்டில் ஆட்டோ ஓட்டும்போது ஆட்டோவுக்கு தேய்மானம்னு ஒன்று இருக்குது. வடப்பழனிலேருந்து போரூருக்கு போனால் எனக்கு 40 ரூபா தாம்மா கிடைக்கும். அதில் உங்ககிட்ட 30 ரூபா வாங்காமல் போனால் எனக்கு 10 ரூபா தாம்மா கிடைக்கும். அந்த 10 ரூபாய்க்காக உங்கள் சவாரியை நான் பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, என்னால் எக்ஸ்ட்ரா 1 ரூபா கூட தர முடியாது. செஞ்ச வேலைக்கு தானம்மா காசு கேட்குறேன். ஏம்மா தரமாட்டேங்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம போகிறீங்க. நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. உன்னோட கேர்லெஸ்னால ஏன் அம்மாவோட ஹார்ட் ஆப்ரேஷன் நிற்க போகுதுடி. யாரை கேட்டு ஆட்டோவில் வந்தேன்? நான் தான் தெளிவாக ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, பேங்க்லேருந்து கிளம்பும் போது கேப் புக் பண்ணி பணத்தை சேஃபாக எடுத்துகிட்டு வான்னு. அப்புறம் யாரை கேட்டு ஆட்டோவில் வந்த? கேபு 350 ரூபா காட்டுச்சுங்க. 50 ரூபா கம்மியாக இருக்குன்னு ஆட்டோவில் வந்துட்டேன். 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ 5 லட்சத்தை தொலைச்சிட்டு வந்திருக்க. நீ படிச்சு முட்டாளாக இருக்கேடி. எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்குள்ளே எப்படி நான் 5 லட்சத்தை ரெடி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே. எங்க நம்ம வேணா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? எனக்கு அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு நல்லா தெரியும். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க ஆட்டோக்காரனை கண்டுபிடிக்கவே டைம் ஆகும். இதில் இன்னைக்கு நைட் எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். பண்ணலைன்னா எங்கள் அம்மா இறந்துடுவாங்க. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? உங்கள் பேகை என் ஆட்டோலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கம்மா. பணம் 5 லட்சம் அப்படியே இருக்கு. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் மட்டும் திரும்பி வந்து இந்த காசு கொடுக்கலன்னா எங்கள் அம்மா. தம்பி எழுந்துருங்க தம்பி. இந்த சின்ன உதவிக்கு ஏன் தம்பி ஏன் காலில் விழுறீங்க? நான் உங்ககிட்ட அவ்வளோ பிரச்சனை பண்ணியும் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க கிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிருங்க. விடுமா, அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேம்மா. இந்தாங்கண்ணா. எதுக்குமா? செஞ்ச உதவிக்கெல்லாம் காசு வாங்கினா அதுக்கு பேர் உதவி கிடையாதுமா. எங்கள் ஆட்டோவில் வர பப்ளிக்கு ஆட்டோக்காரங்க நாங்கள் முழுசாக பாதுகாப்பு தரணுமா? எங்கள் வண்டியில் எல்லாரும் நம்பிக்கை வச்சு தான் ஏறுறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா 30 ரூபா தராதனால உங்கள் மேலே கோவம் தாம்மா. ஆனால் எங்கள் ஆட்டோவில் ஏறுற பப்ளிக்கு ஆட்டோக்காரங்க நாங்கள் முழு பாதுகாப்பு தரணுமா? அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றி ஆகணும். இந்த 500 ரூபாய்க்காக இந்த பேக்கை நான் எடுத்துகிட்டு வந்து தரலாமா? இந்த காசு தான் வேணும்னு நினச்சிருந்தா இந்த பேக்கை கண்டிப்பாக எடுத்து வந்து உங்கள்கிட்ட கொடுத்தே இருக்க மாட்டேன். ஆட்டோ ஓட்டுற எங்களுக்கு தினம் ஏறுற பெட்ரோல் விலைனாலையும் டிராஃபிக் ரூல்ஸ் பிளாக் ஆகுறதுனாலையும் தாம்மா பொதுமக்கள்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா காசு நாங்கள் கேட்குறோம். வேறு எதுக்கும் இல்லைம்மா. வரமா.